இனிய வணக்கம். நலம் உணைந்துரைத்தல் என்ற அதிகாரத்தில் 3வது குறள். இப்போது தலைவியோட அழக ரசிச்சுல தலைவன் பார்க்குறான். இப்போ மலரோடு பார்த்தான். இப்போ அதே தலைவன் இந்த ஒரு அழகான குறளை முன்வைக்கிறார் நம்ம வள்ளுவர் அவன் வாயிலாக. முறிமேனி, முத்தம், முறுவல், வெறிநாற்றம், வேல் உண்கண் வெய்தோளவற்கு என்ற அருமையான குறள். அதாவது இப்படிலாம் ரசிக்க முடியுமா? ரசிக்கிறானே தலைவன். என்ன சொல்கிறான்? முறிமேனி, மாந்தளிர் போன்ற மேனி. அங்கே எங்கேயும் கரடு முரடே இல்லை. மாந்தல் மென்மை மேவிய மேனி. முறிமேனி, மாந்தளிர் மேனி, முத்தம், அழகான முத்து போன்ற பற்கள். அப்படியே கோல்கேட் அட்வர்டைஸ்மெண்ட், பெப்சோடன்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இல்லையா? முறிமேனி, முத்தம், முறுவல். அந்த சிரிப்பு இருக்கே, அது தெய்வலோக சிரிப்பு. தேவலோக சிரிப்பு. யாரும் பார்த்ததில்லை, உருவத்தை தான் சொல்கிறோம் இல்லையா? அந்த முறுவல் அழகான முறுவல். அப்போது ரொம்ப சிரிக்கவும் இல்லை, ஆனால் சிரிக்காமையும் இல்லை. ஒரு மெல்லிய முறுவல். வெறிநாற்றம். ஆஹா இல்லையா? அன்றைக்கே ஒருத்தன் கேட்டான் இல்லையா? இயற்கை பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை மனமா செயற்கை மனமா? நக்கீரன் வந்தார், கடவுளே வந்தார். அந்த மாதிரி வெறிநாற்றம் அப்படியே அந்த மனம் என்னை அவளிடம் ஈர்க்கிறது. வெறிநாற்றம். நாற்றம் என்றால் மனம் இல்லையா? ஈர்க்கும் மனம் என்னை என்னை அப்பித்து பிடித்தவனை போல மாற்றுகிறது. வெறிநாற்றம். வேலுண்கண் கூறிய பார்வை, மையுண்ட பார்வை. அந்த பார்வை சாதாரண பார்வை இல்லை, குத்தி கிழிக்கும் பார்வை, மனதை தைக்கும் பார்வை. வேலுண்கண் வெய்தோளவற்கு என்று எழுதுகிறான். மூங்கில் போன்ற தோள்கள். அந்த தோலை தான் வர்ணிக்கும் போது வள்ளுவர் நிறைய முன்னாடியே இல்லையா? தாமரை கண்ணான் உலக விட இதை விட தாமரை கண்ணான் உலக தாம்பீழ்வார் துயிலின் இதுகொள் வேட்ட பொழுதின் அவையவை போலுமே தொட்டார் கதுப்பினால் தோல். இந்த தோல் கண்டார் தோலே கண்டார்னு கம்பனும் சொன்னான். அப்போ இந்த தோல், இந்த தலைவனும் வெய்தோளவற்கு இல்லையா? மூங்கில் போன்ற தோள்கள். இத்துணையும் கொண்ட ஒரு அழகின் முழுமை, ஒரு அழகின் அடையாளம், ஒரு அழகின் மொத்த உருவம் என் காதலி. அவளிடம் என்னெல்லாம் இல்லை, என்ன இல்லை இல்லையா? அதை தான் இங்கே அழகாக அந்த வள்ளுவர் காதலனை வைத்து மூலமாக அற்புதமான ஒரு கவிதையை யாத்திருக்கிறார். நாம் எண்ணி ரசித்து பார்க்க வேண்டிய ஒரு குறட்பா. 1113. முறிமேனி இல்லையா? மாந்தளிர் போன்ற அந்த மேனி, அழகான முத்துபோல பற்கள், ஈர்க்கும் அந்த முறுவல் சிரிப்பு, நம்மை பக்கம் உடனிருக்க செய்யும் அந்த மனம், அந்த கண்கள், மையுண்ட கண்கள், அந்த அருமையான தோல், மூங்கில் போன்ற தோல், இவை அனைத்தும் உடையவளாய் என்னுடைய காதலி இருக்கிறாள். அவள் அழகின் உருவம் என்பதிலே எனக்கு இருவேறு கருத்தில்லை, எனக்கு அதில் பெருமிதமும் உண்டு என்ற தலைவன் அவளின் அழகை அழகாக வர்ணிக்கும் குறள் இந்த குறள். நன்றி, வணக்கம்.